ரிதி, பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 26,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இப்போது 11 மணி அளவில் நிப்டியானது 26,045 என்ற புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. 176 புள்ளிகள் உயர்ந்து இப்பொழுது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி வர்த்தகமாகிறது. இதே போல மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸும் 86,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்போது 11 மணி நிலவரப்படி 85,049 புள்ளிகளை தாண்டி சென்செக்ஸில் பங்குகள் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றன. 622 புள்ளிகள் இன்று 11 மணி நிலவரப்படி உயர்ந்திருக்கின்றன. கடந்த 52 வாரங்களில் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது. தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வரக்கூடிய நிலையில் முதலீட்டாளர்கள் பங்குகளில் அதிகமாக முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதாலும், அங்கு காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருப்பதாலும் டாலரின் மதிப்புக்கு மாற்றாக தங்கத்தை முதலீடு செய்வது தற்போது குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், அமெரிக்காவில் நிலவி வரக்கூடிய அந்த மக்களின் போராட்டங்கள் மற்றும் அங்கு பல்வேறு நாடுகளுக்கான வரி விதிப்பு ஆகியவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்போது குறைந்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் இப்போது தொழில்துறை வளர்ச்சி நிலையை நோக்கி செல்லும் நிலையில் இந்திய பங்குச்சந்தையிலும் இந்த வளர்ச்சியானது கடந்த ஒரு 50 வாரங்களில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 86,000 புள்ளிகளை தாண்டி மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸும் 26,000 புள்ளிகளை தாண்டி நிப்டியும் வர்த்தகம் ஆகியிருப்பதால் இன்று காலையில் இருந்தே பங்குச்சந்தையில் விறுவிறுப்பான வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ரிதி.